أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் ரமலானுடைய பெருநாளை கொண்டாடியதற்கு பின்னால் நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாராந்த எங்களுடைய ஈமானை எங்களுடைய உள்ளத்திற்கு சில நல்ல புத்திமதிகளை கேட்டு எங்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் ஈர்க்கச் செய்து நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த அமைப்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் ஒன்று கூடுகிறோம். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை என்பது எங்களுடைய வாழ்வில் கொரியாவை பொறுத்தவரையில் கம்பெனிகளோடு சம்பந்தப்பட்டிருப்பதினால் அதில் முழுமையான ஒரு விளக்கத்தை ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறையும். சிலருக்கு தொழுகையுடைய நேரம் அல்லது இரண்டாவது ரக்காத்துடைய நேரத்தில் வந்து கலந்து நாங்கள் அந்த ஜும்மாவுடைய கடமையை ஏதோ அந்த எங்களுடைய ஈமான், அதுவும் ஒரு ஈமானுடைய அடையாளம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் ஜும்மா தப்பி போனால் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற ஒரு சிந்தனை வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் அந்த முழுமையான அந்த வெள்ளிக்கிழமை நாளை பயன்படுத்த தவறுவதனால், ஒரு உபதேசத்தை முழுமையாக கேட்க தவறுவதென்ற காரணத்தினால் நாங்கள் சனிக்கிழமை அன்றை இவ்வாறு ஒரு ஏற்பாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் திக்ருல்லா, ஜும்மாவுடைய பயானுக்கு அந்த உபதேசத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கிறான்? திக்ருல்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்ற வார்த்தையை கூறியிருக்கிறான். ஏன்? அந்த முழு உபதேசத்தை கேட்பதன் மூலமாகத்தான் என்ன நடக்கிறது? ஒரு கிழமைக்குரிய சார்ஜிங், ஒரு கிழமைக்கான எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கான முறைக்கு மேம்படுத்திக் கொள்வதற்கு, அழகான முறைக்கு திட்டமிட்டுக் கொள்வதற்கு, தொழுகையுடைய ஞாபகம் வருவதற்கு, ஒரு ஹராமான விடயத்தை செய்யும் பொழுது ஞாபகம் வரும் பொழுது பயம் வருவதற்கு எங்களுக்கு ஒரு சிக்னலை தருகிறது அந்த சார்ஜிங், அந்த வெள்ளிக்கிழமையுடைய உபதேசம். எனவே அந்த உபதேசம் தவறுகின்ற அந்த நேரத்திலே அந்த கடமை ஏதோ அடிப்படையில் முடிவடைந்து சனிக்கிழமை என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவரும் ஒன்று கூடுகிறோம். ஒரு அரை மணித்தியாலம், 3/4 மணித்தியாலம், சில நேரம் 1 மணித்தியாலம், சில நேரம் 1.5 மணித்தியாலம், இவ்வாறு நிலைமைகளுக்கு ஏற்ப எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தில் இன்னைக்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் உண்மையான நோக்கம் எனக்கு தெரியும். இன்னும் வராமல் பல பேர் இருக்கிறார்கள். நான் இன்றைய நாளை எந்த நோக்கத்திற்காக வந்தேன், நான் இந்த சனிக்கிழமையுடைய நாளை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இந்த சனிக்கிழமையுடைய நாளில் கேட்கின்ற இந்த நிகழ்ச்சியில், வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நபிமார்களுடைய சரிதையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 13 நபிமார்களுடைய சரிதைகளை நாங்கள் பார்த்து விட்டோம், கேள்விப்பட்டு விட்டோம். இதில் நான் எடுத்த படிப்பினைகள் என்ன? எனக்கு இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றால் இப்படித்தான் என்ற அந்த வரலாறு என்னுடைய உள்ளத்தில் வருகிறதா? நான் கேட்ட விடயம் என்னுடைய உள்ளத்தில் வருகிறதா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஆது கோத்திரம், சமூத் கோத்திரம் என்று நாங்கள் படித்து விட்டோம். இந்த உண்மையான இந்த சனிக்கிழமை நாளுக்குரிய ஒழுங்கான பெருமதியை நான் கொடுத்திருந்தால், சனிக்கிழமை நாளுக்குரிய உண்மையான பெருமதியை, முக்கியத்துவத்தை கொடுத்து நான் கேட்டால் என்னுடைய உள்ளத்தில் நிச்சயமாக நடக்கும், அது வரும். ஏன்? நான் கேட்டிருப்பது கவனத்துடன், நான் கேட்டிருப்பது முக்கியத்துவத்துடன், நான் என்னில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் செல்கிறோம். சில நேரங்களில் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஈமானுடைய விடயத்தில், பள்ளியோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் அதிகமாக கலைக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த நாட்டிலே ஒவ்வொரு கிழமையும் ஜும்ஆவுடைய நாள் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கிறது. அவர்கள் கொடுக்கிறார்கள் அனைவரும். ஒரு முக்கியமான ஒரு இமாமிடத்தில் அவர்களுக்கு என்ற ஒரு திக்ர் மஜ்லிஸ் கொண்டிருக்கிறது. அந்த நாளில் என்ன செய்வார்கள்? அந்த இரவு நேரத்தில் மகரிபிலிருந்து நடக்கும் அந்த விடயம், உள்ளத்திற்கு தேவையான விடயங்களை, புத்துமதிகளை சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்தி இறுதியில் கொஞ்சம் நேரம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து தன்னைத்தானே சுய விசாரணை செய்து தன்னுடைய சிந்தனையை என்ன செய்கிறார்கள்? மாற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த இமாமோடு அந்த ஷேഖோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள்.
வாழ்வில் முடிவெடுக்க கஷ்டமான சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள்? அவரை நாடுகிறார்கள். ஏதாவது மார்க்க பிரச்சனை என்று வரும்பொழுது அவரை நாடுகிறார்கள். இவ்வாறு அவர்களுடைய பிணைப்பை அவர்கள் அழகான முறைக்கு மார்க்க விடயத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது எங்கிருந்த போதிலும் சரியே. எனவே அந்த அடிப்படையில் இந்த சனிக்கிழமை நாளைக்குரிய முக்கியத்துவம் என்னுடைய மனதில் எவ்வளவு இருக்கிறது, நான் எதற்காக இந்த சனிக்கிழமை நாளுக்காக வருகிறேன் என்கிற உணர்வை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாங்கள் சேருகின்ற இந்த கூட்டம், இந்த ஒன்று சேருகின்ற விடயம், இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்குகின்ற மசூராக்கள் எல்லாமே உயிரோட்டமாக இருக்கும். அப்பொழுதுதான் ஒரு டெவலப்மெண்டை நோக்கி என்ன செய்யும், இந்த ஒன்று கூடல்கள் நோக்கி செல்லும். இல்லாவிட்டால் ஒரு வெறுமனே ஒன்று கூடுவது, சும்மா வெறுமனை ஒரு இடத்தை பேசுவது, அதுபோலயே கலந்து செல்வது, இது போன்றுதான் இருக்குமே தவிர ஒரு டெவலப்மெண்ட், ஈமானிய உணர்வு, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, அதே போன்று எங்களுடைய ஒன்று கூடல், எங்களுடைய இந்த கம்யூனிட்டி, இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு உயிரோட்டமானதாக இருக்கும். இல்லாவிட்டால் வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக மாறிவிடும். இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், இன்று சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆரம்பத்தில் எத்தனை பேர்? 8 மணி எத்தனை பேர் இருக்கிறோம்? இதனை நாங்கள் கட்டாயமாக என்னது கவனத்தில் எடுக்கணும், பேசணும். எங்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் வேறொரு நாட்டில் இருக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் பாவமான விடயங்கள் அனைத்திற்கும் எலோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு சின்ன நேரம் போதும் வழி தவறி போறதுக்கு, அதனால எந்த அளவுக்கு பள்ளியோட தொடர்பாக இலுமோ, எந்த அளவுக்கு இந்த சனிக்கிழமை நாளுடைய இந்த நாளை அழகான முறைக்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வோமோ, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அழகான முறைக்கு நாங்கள் வகுத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக என்னுடைய வாழ்வு, நான் என்ன சொல்கிறேன், பேசுகின்ற நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெர்ஃபெக்ட் என்று நான் கதைப்பது கிடையாது. நான் சில நேரம் கதைப்பதனூடாக என்னுடைய வாழ்வில் செய்யும் பல மாற்றங்கள் நடக்கும். இதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்ற விடயத்தை நானும் முக்கியத்துவம் கொடுத்து நான் இதற்கு என்ன செய்யணும், கதைக்க வேண்டும். இதற்கு நான் தயாராக வேண்டும். அதே மாதிரி கேட்கின்ற நீங்களும் இதனை அழகான முறைக்கு என்னுடைய வாழ்வில் நான் கடைபிடிக்க வேண்டும். இந்த இடத்துக்கு வருகின்ற நான் ஒரு பள்ளிவாசலில் இருந்து இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட், அது ஈமானிய டெவலப்மெண்டா இருக்கலாம், அல்லது பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்டா, பௌதிக வளங்களாக இருக்கலாம். இவ்வாறு எந்த விடயமா இருந்தாலும் சரி, அப்பொழுதுதான் ஒரு உயிரோட்டமான ஒரு அமைப்பாக உண்டாகும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது வெறுமனே பள்ளிவாசல் என்பது தொழுகைக்குரிய இடம் மட்டுமல்ல, வெறுமனே தொழுவதற்கு மட்டும் உள்ள இடம் அல்ல. எங்களிலே கிட்டத்தட்ட 12-13 குடும்பங்கள் இருக்கிறார்கள். 12-13 குடும்பங்கள் இருக்கிற அந்த பெண்களுடைய விடயங்கள், பெண்களுக்கு மார்க்க விடயங்கள் செல்கிறதா? அல்லது ஓதுகின்ற அந்த பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மார்க்க விடயங்கள் அழகான முறைக்கு செல்கிறதா? அது எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருக்கவும் இல்லை, அது பாகிஸ்தான் இருக்கவும் இல்லை, பங்களாதேஷாக இருக்கவும் இல்லை, நம்ம ஸ்ரீலங்காவா இருக்கையிலும் மார்க்க விஷயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம், நாங்கள் எதை நோக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை குறிக்கோளா வச்சுக்கிறோம். நான் இப்பொழுது மௌத்தாகிட்டால் 24 மணித்தியாலத்தினுடைய வாழ்க்கை க்ளோஸ். அது நான் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, கொரியாவில் இருந்தாலும் சரி, 24 மணித்தியாலத்துக்கு போறோம், நாங்கள் நாரிடுவோம். அவ்வளவுதான். குட்டுக்குள் என்னென்ன சம்பாதிச்சு வச்சுக்கிறோமோ, என்னென்ன விடயங்கள் ஈடுபட்டு இருக்கிறோமோ, அது எல்லாமே பினிஷ், எல்லாமே முடிஞ்சிடும். 24 மணித்தியாலத்தில் எங்கேயோ சரி இடத்துல குழி தோண்டி புதைக்கணும், அடக்கம் செய்யணும். இது நாங்கள் ஒவ்வொருத்தரும் மிக நுணுக்கமான முறையில் யோசிக்கணும். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிமார் எல்லாம் எங்களுக்கு அமானிதம். நான் பொறுப்புதாரி, நான் ஒரு பொறுப்புதாரி. நான் என்னுடைய பொறுப்பை அழகான முறைக்கு நான் என்ன செய்யணும், கடமை எல்லாம் கேட்பான். தொழுகையை பற்றி எப்படி கேட்பானோ அதே மாதிரி என்கிட்ட கேட்பான். நான் ஒரு ஆம்புல, எனக்கு ஒரு மனைவி, எனக்கு பிள்ளைகள் இருந்தால் நான் பொறுப்புதாரி. என்னிடம் பொறுப்பு விசாரிக்கப்படும், என்னிடம் பொறுப்பு விசாரிக்கப்படும். நீ மனைவியுடைய விடயத்தில் என்ன செய்தாய், மார்க்க விடயத்தை கேட்பதற்கு அவளுக்கு சூழல் ஏற்படுத்தி கொடுத்தாயா? பிள்ளையுடைய விடயத்தில் நீ எவ்வளவு கவனம் செலுத்தினாய்? அந்த பிள்ளைக்கு உரிய வயதில் மார்க்க அறிவை கொடுத்தாயா? அந்த பிள்ளையுடைய விடயத்தில் அந்த பிள்ளை என்ன விடயங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற விடயத்தை நீ கண்காணிக்கிறாயா, கேட்கின்றாயா என்கிற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு நிச்சயமான நாளைக்கு கேள்விகளை கேட்கப்படும்.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள். வலதத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய திட்டங்களுக்கு அவனுடைய வலைகளுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி, அவன் உங்களுக்கு தெளிவான விரோதி. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இடத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும். மரணம் என்பது அது யாருக்கும் இந்த வயதில் தான் வரும் என்று யாருக்கும் எழுதப்பட்டது ஒன்றல்ல. எந்த நேரத்திலும் வரலாம், எந்த டைமிலும் வரலாம், எந்த இடத்திலும் வைத்தும் வரலாம். எனவே நான் என்னுடைய மார்க்க விடயத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன், இஸ்லாம் என்றால் ஒரு முஸ்லிம் என்றால் நான் சொல்ல போகின்ற இந்த விடயங்களை அனைத்திலும் அறிவுடையவனாக கவனம் செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இஸ்லாத்திற்குள் முழுமையான ஒருவனாக மாற முடியும், நுழைய முடியும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5. அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா. இந்த கலிமா வெறுமனே வார்த்தை கிடையாது, வெறுமனே வார்த்தை கிடையாது. இந்த கலிமாவுடைய வார்த்தைக்கு சில நிபந்தனை இருக்கிறது. வாயால் மொழிவது, உள்ளத்தில் நம்பிக்கை வருவது. இந்த வார்த்தைக்கு, இந்த கலிமாவுடைய வார்த்தைக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அந்த அர்த்தம் முழுக்க உள்ளத்தில் நம்பிக்கையாக வர வேண்டும், உள்ளத்தில் நம்பிக்கையாக வர வேண்டும். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உலகத்தில் உண்மையாக வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே எனக்கு கடவுள் கிடையாது. ஒன்லி கோட் அல்லாஹ், எனக்கு வேறு யாரும் கிடையாது. இந்த நம்பிக்கை ஆழமாக உள்ளுக்கு இறங்க வேண்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய இறுதி தூதர். அவருடைய வாழ்க்கையில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது, அவரை பின்பற்றி நடப்பதில் தான் எனக்கு வெற்றி இருக்கிறது. அவர்தான் இறுதி நபி, அவருக்கு பின்னால் வேறு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் என்கிற இந்த 2 விடயங்களும், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய வழிகாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த அமைப்பு எனக்கு என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக வர வேண்டும். முதலாவது. இரண்டாவது தொழுகை. தொழுகை என்பது வெறுமனே ஒரு சில செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது, சில செய்கைகளோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அது மாத்திரமல்ல, அந்த செய்கைகளோடு வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹியாத், அதே மாதிரி அதில் ஓத வேண்டிய விக்ருகள், அதே மாதிரி அதில் அந்த செய்கைகளில் எவ்வாறு செய்கைகள் அனைத்தும் இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய சுஜூத் இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய ருக்கு இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை தெரியாத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. எனக்கு ருக்கு ஒழுங்கான முறைக்கு செய்ய தெரியாது, எனக்கு ஒழுங்கான முறைக்கு சுஜூத் செய்ய தெரியாது என்று எந்த ஒரு முஸ்லிமுக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தர் இருப்பாராக இருந்தால் புதிதாக இன்றைக்கு இப்ப இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதரால் மட்டும்தான் சொல்ல முடியும், எனக்கு நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதன் எனக்கு தொழ தெரியாது அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். நான் எவ்வளவு காலம் முஸ்லீமாக இருக்கிறேன்? 33 வருட காலமாக முஸ்லீமாக இருக்கிறேன், 45 வருடமாக முஸ்லீமாக இருக்கிறேன். நான் எந்த அளவுக்கு தொழுகையை பற்றி வழங்கி வைத்திருக்கிறேன். இமாம் ஒருவர் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ருக்குவிலே இருந்து எழும்புகிறார். இப்ப நான் தொழுகிறேன், என்னுடைய ரக்காத்தின் நிலைப்பாடு என்ன? இமாம் அவர்களுக்கு திக்குகிறது, ஓதக்கூடிய நேரத்தில் திக்குகிறது, எனக்கு இப்போது எடுத்துக் கொடுக்க முடியுமா, அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் நான் எடுத்துக் கொடுக்க வேண்டும்? என்னுடைய தொழுகை, நான் டிஷர்ட் பேண்ட் போட்டு தொழுகிறேன், அது குற்றம் இல்லை. ஆனால் நான் போட்டிருக்கின்ற டிஷர்ட் மிகவும் இறுக்கமானது, சின்னது, ஸ்மால் சைஸ். நான் இப்போ ருக்குவுக்கு போகும்போது, சுஜூதுக்கு போகும்போது என்னுடைய பேண்டை விட்டு அது என்ன செய்கிறது? கொஞ்சம் விலகுகிறது, என்னுடைய பின்பகுதி விலகுகிறது. என்னுடைய தொழுகை கூடுமா கூடாதா? இதெல்லாம் நான் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் இஸ்லாத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கடமை. மூன்றாவது கடமை ஜகாத். நான் பணக்காரனா இருந்தால் ஜகாத்தை நிறைவேற்றணும். ஜகாத்துடைய கடமை என்ன? உதாரணமாக ஒரு பணக்காரன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு 30 லட்சம் என்னுடைய பேங்கில் இருக்கிறது, இப்போது 2 வருடமாக வச்சுக் கொள்வோம். நான் ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அதை எப்படி கணக்கு பார்க்கணும்? நான் கணக்கு பார்த்து கொடுத்திருக்கிறேனா? எனக்கு ஒரு சைட்டால எனக்கு ஒரு 30 லட்சம் கடன் வர வைக்குது, அந்த கடனை கணக்குல போட்டு கூட்டி பார்க்கணுமா, பார்க்கப்படாதா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு முஸ்லீம், நான் ஒரு பணக்காரன் ஆகிவிட்டால், ஜகாத்தை கடமையான ஒருவனாக ஆகிவிட்டால்
இதனுடைய சட்டத்திட்டங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கணித்துக்கிறீர்களே, அடுத்த கடமை ரமலான் நோன்பு நாங்கள் அனைவரும் கடந்து விட்டோம். ஒருவர் சஹர் செய்யல, சஹரு கொழும்பல்ல, அல்லது தூங்கிக் கொண்டிருந்தால் அவருக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டது. இது மாதிரியான சில சட்டத்திட்டங்கள் வறுமையா வரும். இதெல்லாம் நான் எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறேன், இதெல்லாம் நான் எவ்வளவு தெரிஞ்சு. அல்லது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நான் ஒருவருக்கு தெரிந்த மார்க்கம் தெரிந்த ஒருவரை நான் அணுகிறேனா இல்லையா? மார்க்கம் தெரிந்த ஒருவரை அணுகிறேனா இல்லையா? அடுத்த கடமை ஹஜ், அதுவும் பணத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் பணக்காரனாக இருந்தால் உம்ரா கட்டாயம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு தடவை பணக்காரனாக இருந்தால் உம்ராவுடைய அந்த வசதி இருக்குமா இருந்தால் கட்டாயம் உம்ரா செய்வது வாஜிப். ஒரு தடவை உம்ரா செய்வது வாஜிப், ஒரு தடவை ஹஜ் செய்வது வாஜிப். இப்ப என்னிடம் செல்வம் இருக்கிறது, எனக்கு இப்போது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றலாம், என்னுடைய தேவைகள் எல்லாம் போக மேல் மிச்சமாக பணம் இருக்கிறது என்றிருந்தால் நான் இப்போது உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் ஒரு தடவை. அதே மாதிரி என்னுடைய பேங்க் பேலன்ஸில் செல்வம் இருக்கிறது, என்னுடைய தேவைகள் எல்லாம் போக மேல் மிச்சமாக இருக்கிறது, நான் தற்பொழுது ஹஜ்ஜுடைய கடமையை நான் முடிக்க வேண்டும். ஹஜ் எனக்கு கடமை. நாங்கள் இதில் எவ்வளவு பணம் செலுத்துகிறோம் கணித்துக்குரியமான அவர்களே? வெறுமனே நாங்கள் எங்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு நாங்கள் இஸ்லாத்தினுடைய கடமைகளில் கொஞ்சத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று என்ன செய்ய முடியாது, திருப்தி காண முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நீங்கள் இஸ்லாத்திற்கு நுழைவதாக இருந்தால் பரிபூர்ணமான முறைக்கு நுழையுங்கள், இஸ்லாத்தை பரிபூர்ணமான முறைக்கு பின்பற்றுங்கள். இது ஒரு இஸ்லாம், ஒரு முஸ்லிம் என்று இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய கடமைகள் கட்டாயம் செய்ய வேண்டிய நாளாந்தம், மாதாந்தம், அதே மாதிரி வருடாந்தம் செய்யக்கூடிய கடமைகள் சம்பந்தப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இருக்கிறது ஈமானியாத், நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, கொள்கை கோட்பாடு, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதி. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நாங்கள் அனைவரும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்து வரும் தானே, குல்லுன் ஆமன பில்லாஹி லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் வ துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுதிம்மு வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. இதில் எல்லாத்துலயுமே என்னது, இந்த மாதிரி பல ஆயத்துக்கள் இருக்கு. நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள், நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள். அதில் முதலாவது அல்லாஹ், எனக்கு ஒரு படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் அல்லாஹ். இப்பொழுது என்னிடம் ஒரு மனிதர் அல்லாஹ் யார், நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்களே ஒரு இறைவனை, அவனுடைய பெயர் அல்லாஹ் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த அல்லாஹை பற்றி கொஞ்சம் செல்லுங்க எங்கள்கிட்ட ஒரு குறியன் ஒருவர் கேட்டால் எனக்கு எவ்வளவு சொல்லுது, எனக்கு எவ்வளவு சொல்லுது. நான் இதிலே சில விடயங்களை, எனது எங்களுடைய உணர்வு ரீதியான சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை ஒரு கொரியன் முஸ்லீம் 78 வயசாரு, அவர் சவுதியில வச்சு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய தொடர்பு சவுதியோடையும் ஜோர்தானோடையும் இருந்திருக்கிறது. அவர் இஸ்லாத்தை பற்றி அழகான முறைக்கு பேசுகிறார். எந்த அளவுக்கு சொல்ல, ஹதீஸுகள் அதற்கு மன்னனம், சின்ன சின்ன ஹதீஸ்களுக்கு தானே, சின்ன சின்ன ஹதீஸ் அதெல்லாம் மன்னனம். ஆனா ஒரு ஆலிம் இல்லை, அவர் ஒரு ஆலிம் இல்லை, கன்வெர்ட் முஸ்லீம், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு முஸ்லீம். சரியா? நான் சென்று கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கும் போட்டிருந்தேன், அன்று பிறந்த பாலகன் போல மாறும் சகோதர சகோதரிகள். அவங்களை யாரையும் நாங்கள் நினைக்க இல்லாது கீழ்த்தரமா பார்க்கிறா, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் பார்த்தாங்க. அவங்க ஏன் அல் இஸ்லாமு எஜுபு மகபுலகு, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் அதற்கு முன்னால் நடந்த எல்லா பாவங்களும், சிறிய பெரிய எல்லா பாவங்களும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ். இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அழகான முறைக்கு என்ன செய்யறாரு, சின்ன சின்ன ஹதீஸ்களை சொல்றாரு, ஆசையாயிடுச்சு. அதே மாதிரி குர்ஆனத்தை ஓதி என்ன சொல்றாரு, சின்ன சின்ன குர்ஆனத்துக்களை ஓதி அவருக்கு கருத்து சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். இப்ப நான் என்ன யோசனை பண்ணிக்கொள்வோம், எனக்கு சின்ன சின்ன ஹதீஸ்கள், நபி அவங்க என்ன ஹதீஸ் என்றால் எப்படி குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையோ, குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையோ, குர்ஆன் எப்படி அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் பேசின வார்த்தை. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்னா, யார் பேசினது? அல்லாஹ் பேசினது.
அதுக்கு தான் நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. 40 நன்மை சும்மா ஆட்டோமேட்டிக்லி. எவ்வளவு அல்லாஹ் சும்மா தரான். அவனுடைய வார்த்தை அவ்வளவு பொறுமதியானது. அதே மாதிரி ஹதீஸ்ல என்ன? நபியோட சொல், செயல், அங்கீகாரம், இதெல்லாம் ஹதீஸ். அதுல சொற்கள் இருக்குது. நபி அவர்கள் சொன்னது, கூறியது, அதுக்கு பேர் ஹதீஸ். அந்த ஹதீஸ் இப்ப இன்னமல் அமாலு பின்னியாத், அது அப்படியே நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. நமக்கு தெரியும் அல் அர்பஈன் நவவிய்யா அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிரந்தம் உண்டு. வெறுமனே 42 ஹதீஸ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 42 ஹதீஸ். சின்ன சின்ன ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ். 42 ஹதீஸ். இதெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன செய்யறாங்க? நிகழ்ச்சிகளாக பாடம் நடத்த, அதுக்குரிய விளக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டு மனப்பாடமாக்கப்பட்டு. ஏனென்றால் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. யார் உதாரணம், எனக்கு ஆலிமாக கிடைக்கல, என்னுடைய குடும்ப சூழல், நான் ஆலிமாக கிடைக்கல, ஆனால் எனக்கு இஸ்லாத்தோடு என்னுடைய தொடர்பு அழகான முறைக்கு இருக்கிறது. நான் விரும்பி ஓதுறேன், படிக்கிறேன், கஷ்டப்பட்டு ஓதுறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு 40 ஹதீஸ் பாடம். அப்படி ஒரு மனிதர் இருந்தால் நாளைக்கு கியாமத்துடைய நாளே அவர் யாரோட வழிபாட்டப்படுவார்? உலமாக்களோடு வழிபாட்டப்படுவார். யாரோட வழிபாட்டப்படுவார்? உலமாக்களோடு. ஏன் தெரியுமா? ஒரு ஆலிமும் அதைத்தான் செய்யறாரு. அவருடைய பணி என்ன? மார்க்கத்தை மக்களுக்கு வழங்கப்படுத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால் நபி யாரும் இல்லை. அப்ப நபியோட பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நான் ஓதுறன், படிக்கிறேன், நானும் மார்க்கத்தை படிக்கணும். என்னுடைய குடும்பத்துக்கு நான் மார்க்கத்தை சொல்லணும். என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும் என்கிற நோக்கத்தில் விளங்கி படிச்சு அழகான முறைக்கு ஈக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அந்த தோட், அந்த நீயத், அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. எனவே என்ன செய்யலாம்? இவர் ஆலிம்களுடைய கூட்டத்தில் எழுப்பாற்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே என்னுடைய படைத்தவன் யார்? என்னை படைத்தவனுடைய அவனுக்கு சில சிபத்து இருக்குது. என்னுடைய படைத்தவனுக்கு சில சிபத்துகள் இருக்குது. 13 சிபத், தன்மைகள். சக்தி உடையவன், பேசக்கூடியவன், அவன் படைப்பினங்களுக்கு மாற்றமானவன். இதெல்லாம் விரிவாக அறிய வேண்டியதில்லை. பொதுமக்கள் இதெல்லாம், இந்த விஷயங்கள்லாம் விரிவாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுருக்கமான முறைக்கு சரி தெரிஞ்சுக்கணும். சுருக்கமான முறைக்கு சரி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப எங்க ஒருத்தர் கேட்டா, அல்லாஹ்வை பத்தி கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல போறோம்? கட்டாயம் நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாங்கள் கட்டாயம் அணுகணும். உலமாக்கள் அணுகி கேட்கணும். முதலாவது அதுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன பண்புகள் இருக்குது, அவர்கள் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்து வச்சுக்கிறார். அது என்ன பொறுப்பு, அது யார் நபி, யார் எந்த மலக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக் கொள்றது. அதே மாதிரி ரசூல்மார்கள், அதைத்தான் நாங்கள் செய்யறோம். நபிமார்கள், ரசூல்மார்கள் வரலாறு பார்த்து கேட்கிறோம். அவர்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவர்கள் எதன் காரணமாக அளிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் எப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள், எதன் காரணமாக வெற்றி பெற்றார்கள், எதன் காரணமாக அழிஞ்சு போனார்கள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும். வேதங்கள் 4 இருக்கு. வேதங்கள் 4. அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் 4. தௌராத், இஞ்சில், ஜபூர், ஃபுர்கான். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருக்கு எப்படி? ஏன் நான் ஒரு முஸ்லிம். மறுமை நாள் மௌத்தாகிட்டா கபருடைய வாழ்க்கை, ஆலமுல் பர்ஸக், அதுக்கு பேர் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. அதுக்கு பின்னால் மறுமை நாள் உண்டாகும். மறுமை நாளுடைய சட்டங்கள் என்னென்ன, அல்லாஹ் அதில் எப்படி நடந்து கொள்வான், என்னென்ன பாவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை, யாருக்கு தெரியும்? கணிப்புக்குரியவர்களே, கதிர், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. செய்யற எல்லாத்தையுமே செஞ்சு போட்டு இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ் நாடித்தான். ஏனென்றா மனிதனுடைய உள்ளத்துக்கு, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே பரிபூர்ணமா 100க்கு 100 என்ன செய்யல, முழு இதையும் கொடுக்கல. மனிதனுக்கும் சில விஷயங்களை தெரிவு செய்யறதுக்கு ஒரு சுயவிருப்பம் கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுத்தா வச்சுக்கிறான். வஹதைனாஹும் நஜ்தைன், நான் மனிதனுக்கு 2 வழியையும் காட்டி விட்டேன். இம்மா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, நான் மனிதனுக்கு வழிகாட்டி விட்டேன். இது நல்ல வழி, இது கெட்ட வழி. எனவே செய்யக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு போட்டு இது அல்லாஹ் ஏற்பாடு, இந்த பாவம் மூலமா நடந்துட்டு இது அல்லாஹ் ஏற்பாடு சொல்லல. ஏன்? அல்லாஹ் எனக்கு வழியை காட்டிக்கிறான், சிக்னல் தந்துதான் இருக்கிறான், கானூன் கைட் புக் தந்துதான் இருக்கிறான், கைட் புக் தந்துதான் இருக்கிறான். ஹதீஸ்ல, குர்ஆன்ல எங்களுக்கு வழிகாட்டல்கள் காட்டப்பட்டிருக்கிறது, கைட் புக் எங்களுக்கு இருக்கிறது. இப்ப நான் எனவே படிச்ச ஒருவனாக, நான் ஓதிய ஒருவனாக இருந்தால், இந்த மார்க்க விடயங்களை தெரிந்த ஒருவனாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு என்னுடைய உள்ளம் தடுக்கும். அதனால பாருங்க, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்,
தொழுகை மோசமான மானக்கேடான விடயங்களை தடுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை தடுக்கும் எப்படி? அந்த முஸ்லிம் தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை கொடுத்து அழகான முறைக்கு தொழுதால் அந்த செயற்பாடு, அந்த தொழுகை யாருக்காக வேண்டி தொழுவது? அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுவது. தலையை கொண்டு போய் யாருக்கு வைக்கிறது? அல்லாஹ்வுக்காக வேண்டி வைக்கிறது. எனவே அந்த செயற்பாடு அவனை ஒரு உண்மையான முஸ்லீமாக மாற்றும். அவனை ஒரு உண்மையான முஸ்லீமாக மாற்றும். மோசமான விஷயம் அவனுக்கு வெறுப்ப உண்டாக்கும். பண்டி இறைச்சி கண்டா எங்களுக்கு என்னது? யாருக்கும் வேலைக்கு வரதுக்கு சொல்லுவோம். யாருக்கு சரி என்னது கட்டிங் வேலை வீட்டீங்கன்னா யாரும் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஏன்? அவ்வளவு வெறுப்பு பண்டிந்தாலே. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹராமான விஷயமும் அவருக்கு பிடிக்கும். பண்டி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு என்னது இன்றைக்கு இசை கேட்கறதுலாம் சும்மா சர்வசாதாரணம். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குது. ஆனால் அந்த இசை என்ன செய்யுது? நாளுக்கு நாள் என்னில மோசமான பழக்க வழக்கத்தை உண்டாக்குது. யாருக்கும் தெரியாது. பேசினா போய் வரும் வாயால. சரி நம்பி ஒரு பொறுப்பு தந்தா டோன்ட் கேர். அது எங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு கவனம் கொண்டு இருக்காது. இதெல்லாம் எதன் மூலமாக உண்டாகும்? இசையின் மூலமாக உண்டாகும். இசை கேட்க 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 நல்ல விஷயங்கள் பாரமாகும். நல்ல விஷயங்கள் பாரமாகும். தொழுவது பாரமாகும். ஹராமான விஷயங்களுக்கு உள்ளம் ஈடு கொடுத்து அது நல்லா விரும்பும். நைட் முழுக்க, நன்றைக்கு பகல் முழுக்க தூங்கல்ல, நைட்டுகளுக்கு நல்ல தூக்கம் வரப்போகுது. ஆனால் நான் ஈடுபட போற அந்த பாவம் என்ன செய்யும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட உண்டாக்கி தூக்கத்தை இல்லாமலாக்கிடும். காரணம் என்ன? நான் ஈடுபடுகின்ற அந்த பாவம், அதுக்குரிய அந்த அமைப்பு என்னை அப்படி அந்த விஷயத்தை மாற்றிவிட்டது. நான் செய்கின்ற பாவம் எனக்காக இன்ட்ரெஸ்ட உண்டாக்கிட்டது. இப்ப மார்க்க விஷயங்கள்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு உபதேசத்தை கேட்கிறதோ அல்லது தொழுகைக்காக கொஞ்ச நேரம் தொழுவதையோ என்ன செய்யாது? அந்த உள்ளம் மறுக்கும், ஏற்றுக்கொள்ளாது. நின்றால் சோம்பர வரும், அல்லது நின்றால் வெறுமனே உடல் மட்டும் இங்கே இருக்கும், சிந்தனை ஒன்றும் இருக்க மாட்டாது. 5 ரக்காத் தொழுவித்தாலும் அவருக்கு எந்த சிந்தனையும் நிற்காது. தொழுது போய் தருவார், இமாமுக்கு தெரியாவிட்டார் அல்லது மாமுங்கள் யாருக்கு தெரிவிப்பதற்கு தெரியாவிட்டார். இப்படித்தான் எங்களையும் உங்களையும் நிலைமை இருந்துட்டு. அதனால நாங்க எங்கட பொறுப்புகள் என்ன? நான் இஸ்லாத்துக்கும் பரிபூர்ணமான முறைக்கு நுழைந்து விட்டேனா இல்லையா என்கிற விடயத்தை நான் கட்டாயமாக யோசிக்கணும். பெரும் சஹாபாக்கள் பயந்தாங்க. நான் பொறுப்புல நல்லா இருக்கிறேனா? என் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை மார்க்க விஷயத்துல கொடுத்துட்டேனா? எனது பிள்ளையுடைய விடயத்தில் நான் கொடுக்க வேண்டிய மார்க்க கல்வியை கொடுத்து விட்டேனா? எனது பிள்ளையுடைய விடயங்களை நான் கவனித்து கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு பாருங்க, நாட்டில் எங்களுடைய இஸ்லாமிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பிள்ளைகளை நிம்மதியா வச்சுட்டு போகலாது. எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது யாருக்கும் தெரியாது. சின்ன வயசு. எந்த அளவுக்கு படிச்சு கொடுக்குற ஆசிரியர் தந்தைக்கு சமம். படிச்சு கொடுக்குற ஆசிரியர் யாருக்கு சமம்? தந்தைக்கு சமம். அவர் என்ன செய்யறாரு? அவர் வேடி மேய்கிறார். நாட்டில் நடந்துச்சா இல்லையா? நடக்குதா இல்லையா? 16 வயசு சின்ன பிள்ளைகள், 15 வயசு சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு கற்பம், வகுத்துல குழந்தை. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டு பிடிச்சிட்டு நடக்குது இன்றைக்கு. அதிபர்கள், ஆசிரியர்கள், பயங்கரமான சூழல். எத்தனை சம்பவம் எனக்கு தெரியாது, காது கேட்டிலேன். அது அங்கால தொடர்பு சுமூகமாக முடிஞ்சிட்டு, யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி கல்யாணம் முடிக்கிற டைம்ல எத்தனை டிவோர்ஸ், ஏன் கள்ள தொடர்பு, காதல், இப்படி பல பிரச்சனை இந்த சமூகத்தில். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய விடயத்தை நாங்கள் மறந்துவிட்டோம். இஸ்லாத்தினுடைய விடயங்களை, ஈமானுடைய விடயங்களை நாங்கள் மறந்துவிட்டோம். பள்ளியை விட்டு தூரமாகிட்டோம். நல்லவர்களுடைய சுஹபத், தோழமையை விட்டு நாங்கள் தூரமாகிட்டோம். ஒரு நல்ல ஒரு இமாமை, எனக்கு யாரை விருப்பமாக இருக்கிறதோ அவருடைய கனெக்ஷனை ஏற்படுத்தி விட்டு நான் என்னுடைய விடயங்களை அவருடன் மசூரா செய்து, சிக்கலான விடயங்களை, மார்க்க விடயங்களை அவருடன் கேட்டு பகிர்ந்து படித்து எங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையும். வீட்டினுடைய சூழல் என்ன? என்னுடைய வீட்டுடைய சூழல் என்ன? என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்கிறாளா இல்லையா? அவளோட விடயத்தை கேட்கிறாள். நான் சொல்கிறேன் இது மார்க்கத்துக்கு புறம்பானது, அவள் என்னுடைய பேச்சை கேட்கிறாளா இல்லையா? என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைக்கு நான் சொல்கிறேன், எடுத்து காட்டுகிறேன், இது பிள்ளையான விஷயம், இதுக்கு நீங்க போகாதீங்க. இந்த பிள்ளை கொஞ்சம் மோசமான பிள்ளை, இவரோட நீங்க என்ன செய்ய வேணாம், தொடர்பை ஏற்படுத்த வேணாம், கூட்டாளி பிடிக்க வேணாம்,
வீட்டுக்கு நேரத்தோட வாங்க, என்னது டைமுக்கு எழுப்பி சுபோகத்தோட பள்ளிக்கு போங்க, வாங்க நாங்கள் 2 பேரும் பள்ளிக்கு போவோம். அல்லது வாங்க இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல கஷ்டமான ஒரு ஃபெமிலி ஒன்று இருக்கு, வாங்க 2 பேரும் போயிட்டு உதவி செஞ்சுட்டு வருவோம். இன்றைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு இதில் நடக்குதா இல்லையா? இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விடயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல விடயங்களை எழுதி நிற்கிறோம். உண்மையிலேயே இறுதியாக நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பமாக சேர்ந்திருந்து ஹதீஸோடு ஒரே ஒரு ஹதீஸை, ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் நான் சொல்வது, ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், 42 ஹதீஸ், எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஹதீஸ். ஹலால் ஹராம், ஈமான், இஸ்லாத்தினுடைய மனிதநேயம், அதை வாசி பாருங்க. எவ்வளவு சுப்ஹானல்லாஹ், எங்க இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது, அதை வாசி பாருங்க. ஒரு ஹதீஸ் வரும், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான ஃபீ குல்லி ஷை ஃபைதா ஸபஹ்தும் ஃபஅஹ்சினு ஸிபஹ வைதா கதல்தும் ஃபஅஹ்சினு கித்லா. சுப்ஹானல்லாஹ், மனிதநேயம் மிக்க ஒரு இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கர்ம காரியங்களிலும் ஒரு முறையை, அழகான முறையை வைத்திருக்கிறான். ஒரு முறையை, ஒரு ஒழுக்கத்தை வைத்திருக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வரும். அதுல வரும், நீங்கள் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் அழகான முறைக்கு அருங்கள், கத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள், அதற்கு தண்ணீரை கொடுங்கள், சாப்பிட வையுங்கள். சுப்ஹானல்லாஹ், அறுக்கிற ஒரேடியாக அறுத்தரும் அதுக்கு வலிக்கவே பெறாது, மொட்டை கத்தியால் அறுத்துறப்படாது, அது உங்களுக்கு பாவம். அதனால சாப்பிட போறோம், அடுத்த கட்டங்களை சந்திக்காக வரப்போகுது. ஆனாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க அந்த பிராணி அறுக்கிறதா இருந்தாலும் அழகான முறைக்கு அருங்க. ஒரு மனிதனை விபச்சாரம் செஞ்சுட்டார், ஒரு திருமணம் முடிச்ச ஒரு மனிதன் விபச்சாரம் செய்துட்டார், வந்து குற்றத்தை ஒத்துக்கொண்டார். அவரை நீங்க கொலை செய்வதாக இருந்தாலும் அழகான முறைக்கு அவர் என்ன செய்யணும், கொலை செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகா வழிகாட்டுது. ஹலால் ஹராம், அதே மாதிரி இந்த மாதிரி மனிதநேய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ் எங்களை படைத்த எவ்வளவு இரக்கமானவர். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸை நான் வாசிச்சு அதில் உள்ள விளக்கத்தை நான் வாசித்து வந்தால், நாள் போக 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 40 நாள், ஒரு 60 நாள் போக போக என்ன நடக்கும்? வீட்டு சூழல் எப்படி இருக்கும்? என்னுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கும்? வெறுமனே அரை மணி நேரம் நான் தேவை, வெறுமனே ஒரு ஹதீஸ் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி குடும்பமா சேர்ந்து ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் ஓதுவது, அப்படி ஓத தெரியாதவராக இருந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுமை கூப்பிட்டு ஓத பழகுவது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குர்ஆனை தெரியாத ஒரு முஸ்லீமும் இருக்க முடியாது, குர்ஆனை தெரியாத ஒரு முஸ்லீமும் இருக்க முடியாது. நாங்கள் எத்தனையோ பிளான் போடுறோம், எத்தனையோ விஷயங்களுக்கு திட்டங்கள் போட்டு எத்தனை வெட்டி கண்டிக்கிறோம். மார்க்க விடத்தில் நான் எவ்வளவு வெட்டி கண்டிக்கிறேன், என்னுடைய மார்க்க விடத்தில் நான் எவ்வளவு டெவலப், சென்ற கிழமை நான் எவ்வளவு மார்க்க விஷயத்தில் இருந்தேனோ இந்த கிழமைக்கு நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்ய ஒரு அறிவை தகவலை நான் பெற்றுக்கொண்டேனா, மார்க்க விடத்தில் ஒரு விடயத்தை படித்தேனா, யோசனை பண்ணி பார்க்கணும். வெறுமனே தொழில் வியாபாரம் இதுவல்ல வாழ்க்கை. மனைவிக்கும் டைம் கொடுக்கணும், மனைவிக்கும் டைம் கொடுக்கணும், பிள்ளைக்கும் டைம் கொடுக்கணும், பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோருக்கும் டைம் கொடுக்கணும், பெற்றோர்களுடைய விடயத்தை கேட்கணும். என்ன செய்திமா சோமாண்டிக்கு என்ன சாப்பிட்டீங்க, மனைவியிட்ட கதைக்கணும், வாழ்க்கையை பேலன்ஸா கொண்டு போகணும். இதெல்லாம் மார்க்கம். எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய ஆசையை நாங்க நிவர்த்தி செஞ்சு கொள்றோம், அதுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கு, நன்மை இருக்கு. அவங்களுக்கு நான் செய்ய போறது என்பது வெறுமனே உலக சம்பந்தப்பட்ட ஒரு ஆசையை நிவர்த்தி செய்யறது, அதுக்கும் இஸ்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்குது, நன்மையை வச்சிருக்குது. நான் பேசுறேன், நம்ம கூட கலைக்கிறேன், எப்படி பேசுறேன், சிரிச்ச முகத்தோட அழகான முறைக்கு, நளினமான முறைக்கு, மனசை உடைக்காம பேசுறேன், இந்த நன்மை கிடைக்குது. நான் ஒரு மனிதன் வாரார், அவரை பார்த்து சிரிக்கிறேன், லேசா நன்மை இருக்குது, அதற்காக குற்ற நன்மை கிடைக்குது. நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் 25% தான் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டிருக்குது. வெறுமனே 25%. அடுத்த 75% அடுத்த ஆட்களோடு பழகுற விதங்கள், அடுத்த ஆட்களோடு பழகுற விதங்கள், சமூகவியல். நான் சமூகத்தோடு எப்படி பழகுறேன், என்னுடைய அண்டை வீட்டாளர் நான் எவ்வளவு பழகுறேன், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார், குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தவர்கள். நான் இந்த பெருநாள் வந்துச்சு, இந்த பெருநாள் வந்த டைம்ல சொந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் நான் கதைச்சேன், நான் என்னுடைய பெற்றோர்களோட கதைச்சேன்,
என்னுடைய ஒவ்வொரு பிள்ளையோடையும் அழகான முறைக்கு அந்த பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி கதைச்சேன், திருச்சி கதைச்சேன். நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் ஒன்று வச்சுக்கிறேன், என்னுடைய பெற்றோரோட மனைவியோட பிள்ளையோட கதைக்கிறதுக்கு. குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு பக்கம் போயினா போதும். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதணும். ஹதீஸ் இருக்கு, தெளிவான ஹதீஸ் இருக்குது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா இருந்தால் கட்டாயம் நான் ஏன் செல்ல வரேன்டால் என்னது குர்ஆனை ஓத தேடி கட்டாயம் படித்துக் கொள்ளணும். அப்படின்னா ஓதக்கூடிய ஒவ்வொருத்தரும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் முடிக்கணும். அது எப்படி சாத்தியமாக சொன்னா ஒரு தொழுகைக்கு ஒரு பக்கம் அப்படித்தான் இருக்கு. அப்படி ஒவ்வொரு தொழிலுமே சான்ஸ் கிடைக்குது இல்லையா? ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சு கொள்ளுது. ஒரு 3 பக்கத்தை நான் ஓதுறது ஒவ்வொரு நாளும். அது 2 மாசம் டைம் எடுக்கணும், பிரச்சனை இல்லை. ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்கு 2 மாசம் டைம் எடுக்கணும், பிரச்சனை இல்லை. ஃபாத்திஹாவை எடுத்துனா பார்த்து அதில் எந்த விஷயத்தை வழங்கி வச்சிக்கிறேன். வல்துஹா என்கிற அந்த சூரா அது எதை பற்றி பேசுது? குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் சூரா அது எதை பற்றி பேசுது? அதில் உள்ள கருத்துக்கள் என்ன? யார் வழங்கி வச்சுக்கிறோம்? யார் குடும்பத்துக்கு சொல்லிக்கிறேன்? நான் இங்க ஒரு கிழமையில ஒரு விஷயத்தை நான் படிச்சா எனக்கு தெரிஞ்சா அதை குடும்பத்தோட ஷேர் பண்றேன்னா இல்லையா? நான் இன்றைக்கு ஒரு விஷயத்த படித்தேன், புதிதாக ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் வச்சுக்கொள்வோமே. அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு நான் குடும்பத்தோட பகிர்ந்தேனா இல்லையா? எனது மனைவி மக்களுக்கிட்ட. பெண்களுக்கு மார்க்க விஷயங்கள் கிடைக்கிறது அரியுது, மார்க்க விஷயங்கள் அரியுது, கேட்டுப்பட்டதில்லை. கேட்டு நான் பொறுப்புதாரி, நான் போய் தெரிஞ்சு செய்யணும். என் குடும்பத்தை நான் இஸ்லாமிய சூழலாக மாற்றணும். யார் பேசினது? யார் கதைச்சது? ஹலால்டா என்ன, ஹராம்டா என்ன? என்னோட நினைச்சுக்கிறீங்களே, எங்களுடைய வாழ்க்கை இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே நாகரிகம், ஒழுக்கம். பாருங்க, சாப்பிடுறது குடிக்கிறது எனக்கு நீட்டு பிடிக்கவே இல்லை, நீட்டு சாப்பிடவும் இல்லை. அதுல என்ன விளங்குது? இது ஒரு முறையான்னு நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு முறையா? இதுக்குமா அவனுக்கு நேரம் இல்லை, இதுக்குமா இவனுக்கு நேரம் இல்லை. இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது? நீங்க குடிக்கிறீங்களா தப்படுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, பாத்திரத்தை பாருங்க, பாத்திரத்தை பாருங்க. குடிக்க முன்னாலே என்ன சொல்லுது? பாத்திரத்தை பார்க்க சொல்லுது. அதுக்கப்புறம் குடிக்கிற முன்னால குடிக்கிற பானத்தை பார்க்க சொல்லுது. அதுக்கப்புறம் மிடர் விட்டு குடிக்க சொல்லுது. சாப்பிடுறீங்களா உட்காருங்க, குடிக்கிறீங்களா உட்காருங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியம். சுப்ராவுல விரியுங்க. சுப்ரா எல்லாமே சாப்பிட்டு அங்கிட்டு சதறி இஞ்சி இப்படி ஆக்குறத ஒரு சுப்ராவுல விரிச்சு அழகா கடிச்சு சாப்பிட்டு அதை அப்படியே சுத்தி மடிச்சு அப்படியே கொண்டு எவ்வளவு ஒழுக்கத்தை சொல்லி தருது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒழுக்கத்தை சொல்லி தருது. இதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். என்னுடைய சாப்பாடு குடிப்பு, என்னோட குடும்பத்தில் நான் எப்படி சாப்பிடுறேன் குடிக்கிறேன், கட்டாயம் நாங்கள் இதெல்லாம் யோசிக்கணும், பார்க்கணும். எப்படி சாப்பிடணும்? சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஆழம், நாகரிகம், ஒழுக்கம். மீசைய அடுத்தாக்கள் அரவருக்கு அளவுக்கு என்ன செய்யலாது, வளர்க்க இயலாது. மீசையை கத்தரிக்க சொல்லிக்குது, மீசையை கொஞ்சம் கத்தரிக்க சொல்லிக்குது. தாடி அங்கிட்டு விட்டு இருந்தது எப்படி இந்த வாக்கள் இல்லாமைக்கு கொஞ்சம் அழகான முறைக்கு என்ன செஞ்சு சொல்லிக்குது, வைக்க சொல்லிக்குது. சுபஹானல்லாஹ், நீங்க உடுப்பு உடுப்புறா உங்களோட அங்க அவயங்கள் அடுத்தாக்களுக்கு விளங்கப்படாது, உங்களோட டிக்கி என்ன செய்யப்படாது, அடுத்தாக்களுக்கு விளங்கப்படாது. சுபஹானல்லாஹ், நீங்க உடுப்புற உடுப்பு உங்களுடைய உள் உறுப்பை என்ன செய்யப்படாது, காட்டப்படாது. உடுப்புட மூலமாக எங்களுடைய வெளிரங்க உள்ளுக்குள்ள அவயவங்கள் அடுத்தாக்கள் விளங்கப்படாது. அதுல விசேஷம் பெண்கள், அதுல விசேஷம் யாரு? பெண்கள். இதெல்லாம் நாங்கள் கவனிக்கணும். நாங்களும் பாவக்காரனாக இடப்படாது. உடுப்பு கட்டாயம் நாங்கள் செலவு கொடுக்கணும். ஒவ்வொரு 2 சீசனுக்கு நாங்கள் உடுப்பு வாங்கி கொடுக்கணும். பொறுப்புதாரி நாங்க. எங்கிட்ட மனைவிட்டு நாங்கள் கேட்டிக்கிறோமா? 2 பெருநாள் மட்டுமல்ல கணித்துக்கிறீங்க. பெருநாளுடைய தினம் போக குளிர்காலம், கோடை காலம், இந்த டைம்ல நாங்கள் என்ன செய்யணும்? மனைவிட்டு கேட்கணும், என்ன செய்ய உடுப்பு தேவையா? 2 டைமுக்கு நாங்கள் உடுப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், வைத்திய செலவு கொடுக்கணும். நான் யார் கேட்கறது? உங்களோட உடுப்பு என்ன செய்ய தேவைக்குதா, வாங்கித்தாரு. இதெல்லாம் கட்டாயம் யோசிக்கணும் கணித்துக்கிறீங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாகரிகம், ஒழுக்கம், ஒழுக்கம். சாப்பிட முன்னால 2 கையையும் கழுவணும், சாப்பிட்டு முடிஞ்சதுல 2 கையையும் கழுவணும், உட்கார்ந்து சாப்பிடணும், தலையை மறைக்கணும், ஏன் முடி வைத்திடப்படாது. சுபஹானல்லாஹ், அதுல கூட பாருங்க ஒரு லொஜிக் இருக்குது. சாப்பிட போக்குள்ள எப்படி சாப்பிடணும்? என்னுடைய முன் பக்கத்தால சாப்பிடணும். அடுத்தடுத்து கை போடப்படாது, அங்கிட்டு கை போடப்படாது. ரைட், அங்கால சைட்ல இறச்சி துண்டி இல்லை, ஏழை சைட் பக்கம் இறச்சி துண்டு நிறைய இருக்குது. நடுக்கு எடுத்து வைக்கணும், நடுக்கு எடுத்து
வைக்கணும். சாப்பிட்டு பண்ணிக்க போக்கலே கையை நெஞ்சிடப்படாது, அடுத்தாக்களுக்கு முழுது தூக்கிடப்படாது. சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் ஒழுங்கான முறைக்கு செய்யணும். அருவறுப்பு படாத அளவுக்கு 2 நாள் சாப்பிடாமைக்கு ஒன்று விட்ட மனுஷன் மாதிரி செய்யப்படாது. ஹவால் தன மாதிரி சத்தம் பாட அளவுக்கு எனக்கு மிச்சம் அவசியப்பட்டு இப்படிலாம் சாப்பிட்டு போறாரு. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தார ஒழுக்கம். நான் பிடிய சின்னதா பிடிக்கணும். என் வாய்க்கு எவ்வளவு பிடியோ அவ்வளவு நான் பிடிக்கணும். பிடிக்கி போட்டு மிச்சத்தை எடுத்து என்னது வைக்கிற அளவுக்கு பிடிக்கப்படாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தார ஒழுக்கம். பாத்ரூமுக்கு போல உட்காரம் வரைக்கும் சாரத்தை வச்சுறாதீங்க, பெயிண்ட காட்டிடாதீங்க, சிப்ப எடுத்துடாதீங்க. போய் உட்கார்ந்து அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க. சுபஹானல்லாஹ். என்னது 1-2 கண்ணியத்துக்குரிய நாங்க படிக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தை. ஒவ்வொன்றிலையும் ஒழுக்கம், சுகாதாரம், ஒழுக்கம், நாகரிகம். நாங்க சொல்றோம் இன்றைக்கு நாகரிகம். ஒரு மனிதன் முடிவெற்றான் வச்சுக்கொள்ளுங்களேன். இஸ்லாம் சொல்லித்தார அந்த அமைப்புக்கும் நாங்கள் எதை ஃபெஷன் வழங்கி வச்சுக்கிறோமோ, நாகரிகம் வழங்கி வச்சுக்கிறோமோ அந்த விடயத்திற்கும் உள்ள பாரிய வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்ப நாங்க என்ன ஃபெஷன் நாங்கள் செய்யறோம், உடுப்பு கொடுக்குறோம். ஃபெஷன் நாங்கள் செய்யறோம், ஒரு டெனிம் வாங்குறது, டெனிம் ஒன்று வாங்குறோம் ஃபெஷன். அதுல 4 இடத்துல கிழிக்கப்பட்டிருக்குது. ஒரு 4 இடத்துல செய்யப்பட்டிருக்குது, கிழிக்கப்பட்டிருக்குது. இதுல உண்மையான ஒரு மனிதன், புத்தி உள்ள ஒரு மனிதன் யோசனை பண்ணி பார்த்தா என்ன சொல்லுவாரு? பாவம், கிழிஞ்ச ஒரு பொண்ணு உடுத்திருக்கிறார். உண்மையிலே அப்படிதான் மனசு செல்லும். ஏன் அது ஸ்பெஷல் இல்லை. ஏன் ஒரு ஆடை என்ன, உடுப்புண்டா என்ன, உடுப்புண்டாலே அர்த்தம் என்ன? உடுப்ப மறைக்கிறது. அப்ப கிழிஞ்ச நெடுங்க உடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு தொட வழங்குது, அது எனக்கு வழங்குது இல்லை, எனக்கு வெக்கம் இல்லை. வெக்கம் என்னது? தொப்புளுக்கும் இந்த முட்டுக்காலுக்குள்ள பகுதி எங்கட ஆவரத். எப்படி எங்கட அந்த உறுப்பு வழங்கினா என்ன வெக்கம் வரணுமோ அந்த வெக்கம் வரணும். எனக்கு தொட வழங்கினா அந்த உறுப்பு வழங்கினா எப்படி வெக்கம் வரணுமோ அப்படி வெக்கம் வரணும். என தொட வழங்கினா யாருக்கு வெக்கம் வருது இன்றைக்கு? எனவே ரமலானுடைய மாதத்திலும் நாங்கள் அதிகமான விடயங்களை கேட்டோம். வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புக்கு பல விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இதை சுருக்கம் என்னன்னு சொன்னா, உங்களோட தலைப்புட சுருக்கம் என்னன்னு சொன்னா, நாங்க எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை படிக்கிற ஒரு சிந்தனை கிட்ட இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை படிக்கிற ஒரு நோக்கம் இருக்கணும். என்னுடைய பொறுப்பு என்ன என்று நான் விளங்கிக் கொள்ளணும். என்னுடைய மனைவி மக்களுடைய விடயத்தில் நான் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறேன் என்கிற விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இந்த பள்ளி வாசலுக்குடைய விடயத்தில் நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இந்த பள்ளி வாசல் விடயத்தில் நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இதில் செய்கின்ற சிதுமத்தாக இருக்கலாம், அல்லது வருகின்ற ஒரு பயானை, ஒரு உபதேசத்தை கேட்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். நான் இதில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி வருகிறேனா, அல்லது உண்மையிலேயே இந்த இன்றைய உபதேசத்தை அழகான முறைக்கு கேட்டு எங்கில் நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் வருகிறேன். அதே மாதிரி கணித்துக்குரியவர்களே, ஒரு தொடர்பு கொண்டு இருக்கணும் எங்களுக்கு மத்தியில். நாங்கள் அனைவரும் முஸ்லிம் உம்மத்தில் என்ன சமூகம். ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் கொண்டு இருந்தால் அந்த கஷ்டத்தை எனக்கு கவலை இருக்கணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் சொன்னால், ஒரு மனிதனுடைய உடம்பை போல காய்ச்சல் வந்தால் முழு உடம்புக்கு தான் வலி, கண் வலி வந்தால் முழு உடம்புக்கு தான் வலி. அந்த மாதிரி எங்கட இந்த கம்யூனிட்டியில அது யாரா இருக்கலாம், முஸ்லிம்கள், அது எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் ஒன்று வந்தால், பிரச்சனை ஒன்று வந்தால் நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கிறது எங்களோட ஒவ்வொருத்தரையும் பொறுப்பு. அவரை சுமத்தை விசாரித்துக் கொள்றது, அவருக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றது, இப்படியான விடயங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால்தான் நான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு முஸ்லீமாக என்னால் செய்ய முடியும், இருக்க முடியும், வாழ முடியும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்திக் கொள்ளணும்.